ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு கல்வித்துறையில் வந்துட்டு நமக்கு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நிரந்தர உதவியாளர் வேலை தான் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் போஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. ஃபீஸ் வந்துட்டு கேர்ள்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்துட்டு 28,000 வரைக்குமே அவங்க சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை நம்ம ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு தான் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கே நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ தட் எந்த ஒரு ஃபால்ட் ரிஜெக்ஷன்ஸ் இல்லாமல் நம்மளால் கிளியராக அப்ளை பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோக்கு பின்னாடி வந்துட்டு நான் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்துட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும் இது எல்லாமே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட ஃபார்ம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், ஐஐடி மெட்ராஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா 16ஆம் தேதி தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட் நான் சொல்லியிருப்பேன். நேம் ஆஃப் த போஸ்ட்டு, ஏஜ் லிமிட்டு, சேல்ரி எவ்வளோ, வேக்கன்சிஸ், கம்யூனிட்டி வைஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டில் என்னென்ன வருது அப்படின்னா லைப்ரரியன், சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர், டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ரர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரர் அப்படின்ட்டு ஒரு 5 போஸ்ட் இருக்குது. இதுக்கு 5 போஸ்ட்டுக்குமே இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 போஸ்ட் இந்த லைப்ரரியன், சீஃப் செக்யூரிட்டி, டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரர் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். மற்ற 2 போஸ்ட் அந்த டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கும் 45 வயசுக்குள்ளே இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு சேல்ரி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய லெவல் 12, லெவல் 10, அதுக்கப்புறம் AL14 இதுபடி வந்துட்டு பே மேட்ரிக்ஸ் லெவல் வந்துட்டு இருக்குது. வேக்கன்சிஸ் பார்க்கும்போது மொத்தமாக இங்கே ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கம்யூனிட்டி வைஸ் அதை வந்து பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப் பி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டில் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிடென்ட் இதுக்கு 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஜூனியர் சூப்பரிடென்ட் இதுக்குமே 32 வயசுக்குள்ளே இருக்கலாம். சேல்ரி வந்துட்டு லெவல் 6 படி உங்களுக்கு சேல்ரி கொடுக்குறாங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிடென்ட்க்கு ஒரு வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஜூனியர் சூப்பரிடென்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 27 வயசு வரைக்கும் இருக்கலாம். லெவல் 3 படி உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் 10 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே பார்க்கலாம். இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் இன்ஸ்டியூட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் வந்துட்டு இருக்கும். இதுதான் அவங்களுடைய லிங்க். இந்த லிங்க் வந்துட்டு நான் கீழே கமெண்ட்டில் டேக் பண்ணுறேன். எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 19ஆம் தேதி வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இதில் சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருக்கணும். கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ லிங்க் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். லாஸ்ட் டேட் வந்துட்டு அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இது கீழே வந்துட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அதில் என்னென்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்ஸு இதெல்லாமே, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, கேட்டகரி அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீ வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க 500 ஓகேங்களா. ஆன்லைன் போர்ட்டல்லே நீங்கள் வந்து பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. மற்றவங்க இருக்காங்களே அவங்களுக்கு வந்து 500 வந்து பே பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோடைய ஆன்லைன் காப்பி மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது.
அந்த அப்லோடு சர்டிஃபிகேட்ஸில் நீங்கள் ஏதாச்சும் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ அந்த டிஏடிஏ டிரான்ஸ்போர்ட் அலோவன்சஸ்ஸு இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு அலோவன்சஸுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ரிட்டன் டெஸ்ட்டு, இந்த ஸ்கில் டெஸ்ட்டு இதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணப்படும். அது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்துட்டு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இந்த லாங்குவேஜில் மட்டும்தான் இன்டர்வியூவும் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸை எல்லாமே பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன சொன்னேன், நான் லைப்ரரியன் போஸ்ட்டு சொன்னேன் இல்லையா. அதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி எந்த டிசிப்ளினில் வேணாலுமே நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு மாஸ்டர் டிகிரி வந்துட்டு நீங்கள் லைப்ரரியன் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் டாக்குமெண்டேஷன் இதில் வந்துட்டு நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் லைப்ரேரியனாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்எஸ்சி வந்துட்டு முடிச்சிருக்கணும். வித் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ரர் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி எனி மாஸ்டர் டிகிரி வித் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. 5 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் ஆஃபீஸர் இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசியோதெரப்பியில் நீங்கள் மாஸ்டர் படிச்சிருக்கணும். ஓகேங்களா. அப்படி இல்லை மாஸ்டர் படிச்சுட்டு ஸ்பெஷலைசேஷனாக வந்துட்டு ஆர்த்தோபெடிக்ஸ் இல்லைனா ஆக்குபேஷனல் தெரப்பி வந்துட்டு முடிச்சிருக்கணும். வித் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் 55% ஆஃப் மார்க்ஸ். அகாடமிக் ரெக்கார்டு எக்ஸலண்ட் அகாடமிக் ரெக்கார்டு வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கணும். டிசைரபிள் வந்துட்டு தேவையில்லை. ஜூனியர் டெக்னிக்கல் சூப்ரிடென்ட் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பயோடெக்னாலஜியில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது வந்துட்டு 4 இயர்ஸாக இருக்கணும். ஃபுல் டைம் கோர்ஸாக இருக்கணும். மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து மினிமம் மார்க்ஸும் எடுத்துருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அப்படி முடிக்கல அப்படின்னா 3 இயர்ஸ் ஃபுல் டைம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்எஸ்சி பயாலஜி ஆர் லைஃப் சயின்ஸ் இதில் வந்துட்டு 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் சூப்ரிடென்ட் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதில் முடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஹியூமனிட்டிஸில் வந்துட்டு முடிச்சிருக்கணும். அது வந்துட்டு காமர்ஸும் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் 60% ஆஃப் மார்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் இதுக்குமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். இல்லைனா காமர்ஸ் உட்பட ஹியூமனிட்டிஸ் வந்துட்டு முடிச்சிருக்கலாம். வித் அட்லீஸ்ட் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸுமே அவ்வளோதான். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.